இந்தியாவில் எந்த நிலப்பகுதியில் என்ன மாரி பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது தேவை. இப்போ சென்னை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாருக்குமான பிரச்சனை ஒரே மாரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. நீங்க நம்ம மழை பாதிப்பை எடுத்துக்கோங்க. வெள்ள பாதிப்பு. புறநகர் பகுதியில எப்படி பாதிப்பு இருந்துச்சு? அங்க ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் எப்படி நடந்துச்சு? வட சென்னையில பாதிப்பு எப்படி இருந்துச்சு? அங்க ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் எப்படி நடந்துச்சு? மத்திய சென்னையில எப்படி நடந்துச்சு? தென் சென்னையில எப்படி அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? என்ன மாரி வீட்ல இருக்கீங்கன்னு. வேளச்சேரியில இருக்கிறவங்களுக்கு அவங்க கார் போயிறக்கூடாதுன்னு தான் பிரச்சனை. வட சென்னையில் இருக்கிறவங்களும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருங்கிறது பிரச்சனை. அப்போ காலநிலை மாற்றத்தினால டிசாஸ்டர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எந்த வர்க்கத்தில் இருக்கீங்க, எந்த ஜாதியில் இருக்கீங்க, எந்த பகுதியில் இருக்கீங்களே, எந்த ஜியாலஜிக்கல் ஏரியா இருக்கீங்களோ அதை பொறுத்து பாதிப்புகளை வேறு விதமான உண்டாகும். அப்போ வெயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி காய்கறி விற்கிறாக்கா டெய்லி அவங்க வெளியே போய் தான் ஆகணும். மீன் விற்கிறாருனாச்சும் அவர் டெய்லியும் போய் தான் ஆகணும் இல்லைங்களா? ஒரு சொமேட்டோ ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறவர்னா போய் டெலிவரி பண்ணி தான் ஆகணும். அப்போ வெயிலில் அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அப்போ அவங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி எப்படி என்ஷோர் பண்ணுறது? அப்போ எந்த பகுதியில் எந்த பிராந்திய மக்கள் என்ன மாதிரி பிரச்சனையை எதிர்கொள்ள போகிறாங்க, அவளை எப்படி தடுப்பதுன்னு நம்மகிட்ட கூட எல்லா ஸ்கீம்ஸுமே என்னன்னா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நஷ்டீடு கொடுக்குறது தான் இருக்கு ஒழிய அது தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லையா?